This video sponsored by பைமோட் ஷாப்பிங் ஆப். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதில் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கம்மியான விலையிலையும் தரமான பொருளாகவும் நம்ம வாங்கிக்கலாம். இது மற்ற ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணும்போது இதில் தள்ளுபடி நல்லா கொடுக்குறாங்க. இதில் கிராசரிஸ் மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஓரல் ஐட்டம், அதே மாதிரி நம்ம துணிக்கு தேவையான பவுட்ரு, லிக்யூட்ஸு அண்ட் நம்ம பெட்ஸுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே நம்ம இதிலே வாங்கிக்கலாம். அப் டு 20% வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும், நம்ம வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க. சேஃப் அண்ட் செக்யூராக அனுப்புவாங்க. 24 மணி நேரமும் கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவங்கள வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விட்டமின் B12 நிறைந்த காய்கறிகள் என்னென்னங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். விட்டமின் B12 கொண்ட உணவுகள்லேயோ மிக முக்கியமானதாக இருக்கக்கூடிய ஒன்றுனா விலங்கு இறைச்சி, மீன், முட்டை மற்றும் பால் சம்மந்தமான பொருட்கள். இதெல்லாம் நான்வெஜ்ஜுக்கு ஓகே. அப்போ வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு என்னென்ன, அது இல்லாமல் கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் மிக சிறந்த உணவு என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு B12 அப்படின்னா இது கோபாலமின் என்று அழைக்கப்படுகிறது. அது இல்லாமல் இது நீரில் சீக்கிரம் கரையக்கூடிய ஒரு விட்டமின் ஆகும். இது இரத்த சிவப்பணுக்கள், DNA தொகுப்பு மற்றும் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் B12 குறைஞ்சிச்சு, நம்ம உடம்புல குறைஞ்சிச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத பார்ப்போம். இரத்த சோகை, நரம்பு பிரச்சனைகள் மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளுக்கும் இது வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம விட்டமின் B12 நிறைஞ்ச உணவு காய்கறிகள் என்னென்னங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பீட்ரூட். விட்டமின் B12 இரும்பு மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களின் சிறந்த ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த காய்கறி பீட்ரூட். பீட்ரூட்டில் நார்ச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் C போன்ற சத்துக்களும் இதில் இருக்குது. இதை நம்ம வேக வச்சு காய்கறியாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை பச்சையாக அரைச்சி ஜூஸாக குடித்தோம்னா இன்னும் அதிக அளவிலான. செகண்ட் ஒன் கீரை. கீரையிலையும் விட்டமின் B12 சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த கீரையை நம்ம சரியான முறையில் சமைச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையான அளவு விட்டமின் B12 நம்மளுக்கு கிடைச்சிரும். தேர்ட் ஒன் பருப்பு. பருப்பில் புரதச்சத்து மட்டும் இல்லை, B12, B6 மற்றும் போலேட் உள்ளிட்ட B விட்டமின்களும் நார் சத்துக்களும் நிறைய இருக்குதுங்க. நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது காளான்கள். நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு விட்டமின் B12 நல்ல ஆதாரமாக காளான் தான் இருக்குது. ஆனால் நான்வெஜ்ஜில் இருக்க அளவுக்கு காளானில் இருக்கானா அது இல்லை. ஒரு அளவுக்கு தான் நம்மளுக்கு B12 கிடைக்குது. அஞ்சாவதாக பார்த்தோம்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள். பால், தயிர் மற்றும் சீஸ் போன்ற பால் பொருட்களில் விட்டமின் B12 சிறந்த ஆதாரமாக இருக்குது. அவை புரதம், கால்சியம், விட்டமின்கள் A, D, துத்தநாகம், பொட்டாசியம் மற்றும் கோலின் ஆகியவற்றை கொண்டிருக்கிறது. அவை உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் மிகவும் முக்கியமானதாக திகழுது. நீங்கள் நான்வெஜ்ஜுன்னு இல்லாமல் தாவர அடிப்படையிலான உணவுகளை பின்பற்றினா போதுமான விட்டமின் B12 தான் உங்களுக்கு கிடைக்கும். அதிக அளவு நீங்கள் காய்கறிகளை எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நான்வெஜ்ஜில் அதிக அளவான விட்டமின் B12 கிடைக்குது. ஸோ நம்ம நான்வெஜ் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிட்டோம்னா இந்த விட்டமின் B12 பற்றாக்குறை இல்லாமல் நம்ம உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.